ஆங்கிலேயனின் அதிகார வெறி எல்லை மீறியது. தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக ஒரு முழு கிராமத்தையே பழி வாங்க நினைத்தான். விஷயம் இனி வரி மட்டும் இல்லை, இது ஈகோ, இது அதிகார போர். ரசல் வர்சஸ் புவன். ரசலின் கண்களில் கோபம், உதட்டில் ஒரு திமிர் சிரிப்பு. அவன் சொன்னான், கிரிக்கெட்ல எங்களை ஜெயிங்க, உங்க 3 வருஷ வரிய முழுசா ரத்து பண்ணிடுறேன். ஆனா தோத்துட்டீங்கன்னா 3 மடங்கு வரி கட்டணும். மக்கள் அதிர்ந்துட்டாங்க. கிரிக்கெட் என்னன்னே தெரியாது, பேட் பிடிக்க தெரியாது, பந்து எடுத்து வீச தெரியாது. வெள்ளைக்கார தொழில்முறை அணிய இப்படி எதுக்க முடியும்? மக்கள் கதறினாங்க. வனா, நம்ம எல்லாரையும் கரிச்சு கொட்டிட்டியே. ஒவ்வொருத்தரும் பின்வாங்கினாங்க. ஆனா ஒரே ஒருவன் மட்டும் நின்னான், புவன். அவனுக்கு தெரியும், வரி கட்டம் முடியாதுன்னா கிராமம் அழியும், சவாலியாத்தான் உயிரே போகும். ஆனா அடிமையா வாழ்றதை விட போராடி சாகிறது தான் மேல். அதனால உறுதியா சொன்னான், நான் விளையாடுறேன் என் ஊருக்காக, என் மானத்துக்காக. அந்த நொடி முதல் புவன் ஒரு சாதாரண இலங்கை இல்ல, ஒரு கிராமத்தின் கடைசி நம்பிக்கை. ஆனால் 3 மாசத்துல கிரிக்கெட் தெரியாத 11 பேரை எப்படி தயார் செய்ய? யார கூட்டத்துல சேர்க்கும்? யார் அவனை நம்புவாங்க? அந்த வீரர்களை தேடும் பயணம் அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.